யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களோட மகள்கிட்ட வீட்டை செய்த தோட்டத்திலேருந்து எடுத்த கருவாய் இது பாருங்கோ. இது 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 இப்போ யாழ்ப்பாணத்தில் 4000 ரூபா போகுது. இதை எப்படி செய்கிறது, என்ன மாதிரி நாங்கள் செய்தாங்களன்ட்டு தொடர்ந்து காட்டிக்கொண்டு போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன மரம் நட்டிங்கன்னா உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் எடுக்கலாம். எப்படி நாங்கள் செய்தாங்கள் என்ன மாதிரின்ட்டு வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை கருவா மரத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்கோ, இந்த கருவாயிலேயே பாருங்கோ, இதைத்தான் காய வச்சு பிரியாணிலேண்டு விற்கிறோம். இப்போ கடைகளில் 2 மரம் நல்ல பெரிய மரம் நிற்கிது. இவ்வளோ உயரம்னு பாருங்கோ, நல்ல மரம். இன்றைக்கு இதை வெட்டி கருவா எடுக்க போகிறோம். மரத்தை வெட்டுறார், அடியில் வெட்டுறார். ஒரு மரத்தை வெட்டி எடுக்க போகிறார். நீங்கள் அடியில் இவ்வளோத்துக்கு அடியில் வெட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு மேலே பட்டி எடுக்கலாம். இது இவ்வளோ பெரிய மரம் வந்து வேறுங்க, மரம் வெட்டிட்டார். ஆனால் சரி இன்னும் பெரிய மரமாக வருது வேறுங்க. இந்தளவு தூரம் கருவா உண்மையாக எடுக்கிறேன்டா ஓரளவு சின்னனா வரைக்கிலேயே வட்டியை எடுத்துருக்கலாம். இவருக்கு அனுபவம் இல்லாத அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ சின்ன கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி ஒரு மரமாக்குறார். இனி அதை சீவ போகிறார். இப்போ எல்லாம் வெட்டி கொண்டே இருக்கிறார் பாருங்க. இதுலேயும் சின்ன சீவி எடுக்கலாம். அது நாங்கள் வீட்டுக்கு தூள் வறுக்க அதுகளுக்கு அந்த இதுகளை பாவிப்போம். ஒரு மரம் அப்படியே நிற்கிது, பக்கத்தில் நிற்கிற மரம் நிற்கிது. ஒரு மரத்தை தான் வெட்டி இருக்கிறோம் பாருங்க. இனி அது இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு நாங்கள் தண்ணி அடிக்க அப்படியே வளர்ந்து கொண்டு வரோம். அந்த வெட்டின இடத்துலேருந்து புது கொப்பு வச்சு இப்போ நாங்கள் ஒரு கொப்பு வெட்டாங்களே 4 கொப்பாக அந்த இடத்துல பிழைக்கும். இப்போ இதை கொண்டு வந்து வேறுங்க இந்த நேர் தடியாக்குறதுக்காக இந்த முதல் வெட்டின அந்த கிளைகள்ட அந்த மொக்கன்னு சொல்கிறது அந்த அதுகளை எல்லாத்தையும் வெட்டி ஒரே நேர் தடியாக்க போகிறேன். நேர் தடியாக்கி போட்டு இதை சுரண்ட போகிறேன் பாருங்க. சுரண்டுறார். அந்த மேலே இருக்கிற அந்த மண் கலர், அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதுகளை சுரண்டி எடுத்துட்டு தான் பேருந்து பட்டி எடுக்கணும். இப்போ அதை சுரண்டுறார். எல்லாம் நாங்களும் உலகத்துக்கு எங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு முழுக்க சுரண்ட போகிறார் பாருங்க. இந்த எடுத்த தடி அவ்வளோத்தையும் சுரண்டுறார். இப்போ இது உங்களுக்கு இப்படி நீளமாக எடுக்கிற கரைச்சலண்டா எந்த அளவு நீளம் வேணுமோ இப்போ ஒரு அடி துண்டுகளை போட்டு அந்த ஒரு அடி துண்டுலையும் சீவலாம். இப்போ நாங்கள் அதை ஆக பெருசண்டு போட்டு கையில் பிடிச்சி வெட்டுற கரைச்சலண்டு போட்டு ஒவ்வொரு அடி துண்டாக வெட்டி போட்டு அதிலேருந்து அதை சீவிறோம். 1 அடி 2 அடி இதாக வெட்டி போட்டு சீவிறார். இப்போ மருமகன் தான் செய்கிறார். இப்போ பிள்ளைகள் அங்காலேருந்து விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கணும். அவையில் மரவள்ளி கிழங்கு மரத்தில் பிடுங்கி அதை சுட்டு தாங்கள் 2 பேருமே சுட்டு சாப்பிடணும். இந்த சின்ன படியை பாருங்க என்ன செய்கிறாங்க. மரவள்ளி கிழங்கு சுட்டு சாப்பிடு நம்ம அவையல். இப்போ அந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கு பின்பக்கம் பாருங்க எல்லாம் பிரியாணி. இந்த நாங்கள் வேணுன்னா கருவா மரத்தில் இலியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கால ஒரு பக்கத்தில் குஞ்சு வச்சுருக்கிறோம். நீதை ஒட்டியாக ஆஞ்சு இந்த நிழலுக்குள்ள காய வச்சு எடுப்போம். அது அந்த வெளியில் இருக்கிற அந்த இதுகளெல்லாம் சுரண்டி முடித்தா பிறகு இப்போ அவர் அப்படியே நேராக கீறுறார். அந்த கீறி பட்டையை உரிக்க போகிறார் பாருங்கோ என்ன செய்கிறாருண்டு. இப்போ நீளமாக கீறி போட்டு அந்த பட்டையை மட்டும் கலட்டி எடுக்க போகிறார். இது இவருக்கும் முதல் அனுபவம் இல்லை தானே. அப்போ அவர் இந்த இதுகளில் பார்த்து செய்கிறார். ஆனால் அவருக்கு அப்படி நேரம் வர இல்லை. சின்ன பிய்யுது. எங்களுக்கு நாங்கள் கடைகளுக்கு கொடுக்க போகிற இல்லை தானே. எங்களோட வீட்டு தேவைகளுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல இது கருவா அப்படியே நேராக எடுத்துக்கொண்டு போகிறார் பாருங்கோ. அப்படியே அடியிலேருந்து நுனி மட்டும் நேராக கீறி அப்படியே அந்த முழு பட்டையை முறித்து எடுக்கணும். அது இப்போ இவங்களுக்கு அனுபவம் இல்லாமலையா அதை துண்டாக வெட்டி அதை எடுக்க போகிறார் அவர். எவ்வளோ நீளம் இப்போ உங்களுக்கு அந்த ஆக துவக்கத்துலேருந்து நுனியிலேருந்து அடி மட்டும் அவையால் கீறவும் இல்லாத பிரிக்கவும் கஷ்டமாக இருக்கிறோடைய அவர் ஓரளவு துண்டு ஒவ்வொரு 8 9 அங்குலத்துக்கு கிட்டவா குறுக்க ஒரு வெட்டி இப்போ இனி அதை உரிச்சு எடுக்க போகிறார் அந்த பட்டையை. அந்த பட்டியல் தெரியும் தானே மற்ற பட்டியல் உரிக்கணும். அந்த பட்டியல் உரிக்க அப்படியே ஒரு பட்டை மாதிரி கலருமே அதே மாதிரி தான் இதுக்கும் கலண்டு கொண்டு வருது.
அது இப்போ நாங்கள் இப்போ மருமகனுக்கு வந்து அந்த அதை சுரண்டுறதுக்கோ விரிக்கிறதுக்கோ சரியான ஆயுதங்கள் அதுகள் இல்லை, மற்றது அனுபவமும் இல்லை. அது கொஞ்சம் நேரம் செல்லுது ஆறுதலாக வச்சு வச்சு செய்கிறார். அது விரையில் ஒன்று குறுக்க இன்னொரு கோடு போட்டு அதை எடுக்கிறேன். இனி அடுத்த முறை செய்யக்கல இவருக்கு அனுபவமும் வந்துடும். அதுக்கு என்னென்ன தேவையன்றதை பார்த்து வேண்டிடுவார். இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கத்தி வச்சு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இது இப்படி வந்தாலே உங்களுக்கு காணி சுருண்டோன்னா சுருள்பட்ட மாதிரி வந்துடும். சட்டியாக கடையில் வர்ற மாதிரி அப்படி பெரிய செய்யணும் முழுப்பட்டியாக இது எங்களுக்கு வீட்டு தேவைக்கு தாராளமாக காணும். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படியே வெட்டி எடுத்து காய வைப்போம். காய நிழலில் தான் இப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் கோப்பாக்கி இனி அடுத்த கிழமை தான் வருவோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவோம். அது மட்டும் வீட்டுக்குள்ளே மேசையை போட்டு அதுக்கு மேலே பரப்பி போட்டு தான் போவோம். இதை போய் அடுத்த ஞாயிறு தான் வந்து என்ன மாதிரி கிடக்கண்டு எல்லாம் பார்ப்போம். இதே மாதிரி சுற்றி பாருங்க, இப்படியே முழு பட்டையும் கலட்டி முழு மேலத்தான் நாங்கள் எவ்வளவு நீளத்துக்கு வெட்டணுமோ அவ்வளோ நீளப்பட்டையும் இதே மாதிரி கலட்டி எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த என்ன மாதிரி காய வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த பாருங்க எல்லாம் முழுக்க இவ்வளோ துண்டு அந்த குத்தியை வெட்டினாங்களோ அந்த கருவா மரத்தில் இவ்வளோ கொப்பு வெட்டினாங்களோ அந்த அவ்வளோத்தையும் எடுத்து காய வைக்க வீட்டுக்குள்ளே காய வைக்க போகிறோம். அது காய வச்ச பிறகு என்ன மாதிரி வந்தது அப்படின்ட்டு பேருந்தவங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இந்த சீவின பட்டையை கொண்டு இப்படியே 1/2 கிலோ மேசையில் காய வைக்க போகிறோம். இது நாங்கள் இனி வார ஞாயிறு தான் இங்கே வர போகிறோம் திருப்பி. அப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு கிழமைக்கு பிறகு வந்திருக்கிறோம். இப்போ அது இப்படி சுருண்டு போய் இருக்குது. எங்களுக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது. என்ன இப்படியே சுருண்டா இப்போ இது எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத வழியாக நாங்கள் இப்படி ஒட்டியாக சுருட்டினாங்க. இது சுருள முதலே 2-3 பட்டையை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு காய வச்சுருந்தோம்டா அது அப்படியே சுருள்பட்ட மாதிரி நல்ல பெரிய உருண்டையாக வந்திருக்கும். இது தனித்தனியாக ஒட்டியாக வந்திருக்கு. இது முதல் தானே அனுபவம். இது செய்து நீ அடுத்த முறை இப்போ இதில் கணக்க பாடமெல்லாம் நாங்கள் படிச்சுட்டோம். இப்படி செய்கிறது இப்படி வெட்டுறதுண்டு எல்லாம் இனி அடுத்த முறை நாங்கள் செய்யக்கல வடிவாக எடுப்போம். இப்போ நாங்கள் அந்த பட்டையை இந்த மாதிரி காய வைக்க போகிறோமோ அதே மாதிரி இதையும் ஒட்டியாக பிடுங்க போகிறோம். பிடுங்கி இதையும் காய வைக்க போகிறோம். நிழலுக்கெல்லாம் காய வைக்க போகிறோம். அந்த பட்டையை காய வைக்கல எல்லா தண்டுக்கோ இது அடியிலேயும் அப்படியே எடுத்து ஒரு பாயை விரிச்சிட்டு அதுக்கு மேலேயே போட்டுட்டு போனாங்க. இதுக்கும் நிழல்லையே காய வச்ச நாங்கள். இப்போ கணக்கு அண்டபடியாக இல்லாமல் உருவே இல்லாமல் போயிட்டுது. ஒற்றை இடியாக எடுக்க இல்லை, இப்படியே கொப்பாக போட்டுட்டு போனாங்க. கொஞ்சத்தை உருவி எடுத்துனாங்க. இது இப்போ மிளகாத்தூள் வறுக்கைகளோ கறியலை இதுக்குமே போடலாம். நல்ல வாசமான ஒரு இலையாக இருக்குது. இது இப்போ எங்களுக்கு ஒரு மரம் வைக்கல 2 விதமான பயனை தருகுது. பிடுங்கி நாங்கள் எடுத்து கறியலுக்கு போட நல்லா இருக்கும். இந்த கறியலுக்கு இந்த இப்படி 2 போட்டாலே நல்ல வாசம் இருக்குது. காம்பு துவக்கம் எல்லாமே நல்ல வாசம். மற்ற இந்த கொப்புகள் கூடி நல்ல மனமாக இருக்குது, வாசமாக இருக்குது. மிளகாத்தூள் அரைக்கல இந்த கொப்புகளையும் போட்டு திரிக்கலாம். இதை சாடியாக இதுகளையும் முடிச்சு இதுகளையும் போடக்கூடிய நல்ல மனமாக இருக்குது. புள்ளிகள் இதை பிச்சு சப்பிக்கொண்டு பேக்கில் வச்சு சப்பிக்கொண்டு திரிவினோம். இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். இதெல்லாம் பெரிய நாங்கள் முந்தித்தான் நிற்கிறது. இதெல்லாம் பெரிய வேலை வெளி மாவட்டங்கள்லாம் இதெல்லாம் சரி வருமாண்டு. இப்போ ஜாழ்ப்பாணத்தில் எல்லாமே நல்லா வருது. உரைக்க சாப்பிட்றாரு. இன்னைக்குதாரா அப்போ என்ன செய்யுது? உரைக்குது. இன்னைக்குதா செஞ்சு உரைக்குதா? வீட்லேயே செய்தபடியாக சுத்தமான இதாக இருக்குது. பிள்ளைகளும் சின்னாக்களும் எடுத்து தாங்கள் சாப்பிடணும்.